ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அந்த 5 பொட்டேட்டோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோல் எல்லாமே சீவிடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா சீவிட்டேன் அந்த தோல் எல்லாமே. இப்போ வீட்டில் நார்மலாக காய் சீவுறது இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அதிலே எவ்வளோ தேவையான அளவு சால்ட்டு போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது எல்லாத்தையும் வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் எல்லாத்தையுமே வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போது இதை ஒரு பெரிய காட்டன் துணியில் போட்டு இன்னும் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து மேலே தெறிக்காமல் இருக்கும். அதே சமயம் எண்ணெயும் உரியாமல் இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ சுத்தமாக இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் நம்ம போடுற வரைக்கும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் சுத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் போதும். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே கலரில் வரும் உங்களுக்கு. நம்ம இன்னொரு மெத்தடில் கூட சால்ட் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த உப்பு தண்ணியை இந்த எண்ணெயிலே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அப்போ வந்து சால்ட் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் வந்து தெறிக்காது, நீங்கள் பொறுமையாக ஊற்றுங்க. இன்னொரு மெத்தட், நம்ம ஃப்ரை பண்ணி எல்லா சிப்ஸையும் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அதை நம்ம அதில் போட்டு அப்புறம் நம்ம குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த 3 மெத்தடில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். எண்ணெயிலே வந்து நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணலை, லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே சுத்தமாக அடங்கிருச்சு. நம்ம இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், வீட்டிலே நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தேன் எல்லா பொட்டேட்டோஸும். அதை பேலன்ஸ் இருக்க எல்லாமே நான் பொரிச்சு விட்றேன். பாருங்கள், இப்போ இந்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க. ஒரு காற்று போகாத டப்பாவில் இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்பாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்.